ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்பு போதகர் டேவிட் ஜெவிதாஸ் அவர்களுக்காகவும், என்னுடைய நண்பர் அனில்குமார் அவர்களுக்கும், உங்களுடைய பிரசிடென்ட் அவர்களுக்கும், திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பொதுவாக நம்முடைய வீடுகளிலே வேத வசனங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் உங்களிடத்திலே கேட்பேன் என்று சொன்னால், உங்களுடைய வீடுகளிலே இருக்கிறதான வேத வசனங்கள் எவ்வளவு என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். அல்லது என்றைக்கு நாம் அந்த வசனத்தை நம்முடைய சுவர்களிலே தொங்க விட விட்டப்பட்டமோ அதற்கு பின்பதாக அதை மறந்து போயிருப்போம். ஆனாலும் அந்த வேத வசனங்கள் நம்முடைய கண்களிலே படுகின்ற பொழுது நமக்குள்ளதாக ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. நிச்சயமாக என் ஆண்டவர் எங்களை அல்லது எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, நம்முடைய குடும்பங்களிலே அல்லது நம்முடைய இல்லத்திலே அதிகமாக தொங்க விடப்படுகிற வேத வசனம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் இல்லாத வீடுகள் பொதுவாக இருக்காது. இன்னொரு வசனமும் அதிகமாக தொங்க விடப்படும். அது ஆசீர்வாதமான வசனம் அல்ல, ஒரு பொதுவான ஒரு வசனம். இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் என்று சொல்லி அந்த வசனமும் அதிலே தொங்க விடப்பட்டிருக்கும். ஆனால் பொதுவாக ஆசீர்வாதமான வசனங்கள் அல்லாமல் பொதுவான வசனங்கள் நம்முடைய இல்லங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தொங்க விடப்பட்டு இருக்காது. இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகின்றேன். உங்களுடைய வீடுகளிலே கரம் கூப்பின ஏதாவது ஒரு போர்டு ஏதாவது தொங்க விடப்பட்டிருக்கா? கை மட்டும் இருக்கிறது மாதிரி. பொதுவாக திருநெல்வேலி மாவட்டங்களிலே, எங்களுடைய குமரி மாவட்டத்திலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வீடுகள்ல இந்த கரம் கூப்பினதான கை என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் சுவரிலே போடப்பட்டிருக்கும். இதனுடைய சரித்திர பின்னணி நமக்கு அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த சரித்திரத்தை உங்கள் மத்தியில வைத்து என்னுடைய செய்தியை தொடர்க போகின்றேன். 15வது நூற்றாண்டிலே அமெரிக்க தேசத்திலே நியூயார்க் பட்டணம் இருக்கிறது. இந்த நியூயார்க் பட்டணத்துல ஒரு அருமையான ஒரு குடும்பம். அருமையான இந்த குடும்பத்திலே மொத்தம் 14 பிள்ளைகள். இந்த 14 பிள்ளைகள் கொண்டதான இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 14 பிள்ளைகள் என்று சொன்னால் சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. இந்த குடும்பத்திற்காக அதிகமாக உழைக்க வேண்டும். நான் இலங்கை தேசத்திற்கு முதல் முறையாக நான் கடந்து சென்ற பொழுது அங்கே இருந்ததாலே குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பத்திலே 8 பேருக்கு குறையாமல் எல்லா குடும்பமும் இருக்கும். 8 பேர் கொண்டதான ஒரு குடும்பம். அப்படி என்றால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், 6 பிள்ளைகளாவது எல்லா குடும்பத்திலுமே இருக்கும். இப்பொழுது கொஞ்சம் குறைந்து கொண்டே வருகிறது. இதே போலதான் இந்த குடும்பமும் 14 பேர் கொண்டதான மிகப்பெரிதான ஒரு குடும்பம். இந்த குடும்ப தலைவர் அங்கே இருக்கிறதான இடத்திலே 18 மணி நேரம் என்ன செய்தார்? அவர் உழைப்பார். 18 மணி நேரம் உழைத்தால்தான் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க முடியும்? பிள்ளைகளுக்கு
உணவு கொடுக்க முடியும். அவர் கடுமையாக உழைத்தார். இப்பொழுது பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 கொண்டே இருந்தார்கள், வளர்ந்து விட்டார்கள். முதல் இரண்டு சகோதரர்களுடைய பெயரை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று ஆல்ரிசெட். மூத்த மகனுடைய பேர் என்ன? ஆல்ரிசெட். நான் திரும்ப கேட்பேன், பேரை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆல்ரிசெட். இரண்டாவது சகோதரருடைய பேர் ஆல்பர்ட். எங்க சொல்லுங்க பாப்போம். ஆல்ரிசெட், ஆல்பர்ட். மறப்பீங்களா? சரி. எப்பொழுதெல்லாம் நீங்க நம்முடைய கரங்களை கூப்புகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த இரண்டு சகோதரர்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதாக நான் தொடர்ந்து உங்களுக்கு அதை கோருகின்றேன். இப்பொழுது இவர்கள் 20-21 வயது வாலிபர்களாக அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு கீழாக கடைசி ஒரு 3-4 வயது கொண்டதான சகோதரர்களும் இருக்கின்றார்கள். இந்த வயதை கொண்டதான இந்த இரண்டு சகோதரர்கள் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்னன்னு சொன்னால், ரெண்டு சகோதரர்கள் சொன்னார்கள், நம்ம எல்லாம் என்ன செய்யணும், நல்லா படிச்சா தான் என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல வேலைக்கு என்ன செய்ய முடியும், செல்ல முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அப்படி ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நியூயார்க் பட்டணத்திலே இருந்ததான ஒரு கலை கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு மிகுந்த ஆசை. கலை கல்லூரியிலே படிக்க வேண்டும். கலை கல்லூரி என்று சொன்னால் நமது நாட்டிலே இருக்கிறது போல கலை கல்லூரி அல்ல. அது ஒரு கலை பொருட்களை செய்யக்கூடியதான கல்லூரி. கலை பொருட்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கலை பொருட்கள் மிக மிக டூரிசத்தை கவர்ந்து கொள்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. கலை பொருட்களுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதுமாக ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. இந்த இரண்டு சகோதரர்கள் இந்த கலை பொருட்களை விற்பனை செய்வோம் என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்திலே நாம் என்ன செய்து விடலாம், கொஞ்சம் வளர்ந்து வந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அது தவறு அல்ல. இப்பொழுது அவருடைய பொருளாதார நிலைமையானது மிக மிக மோசமாக இருக்கிறது. அவர்கள் கல்லூரியிலே சேர்ந்து படிப்பதற்கு முடியாது. ஆகவே இந்த இரண்டு சகோதரர்களும் அங்கே இருந்ததான தேவாலயத்திற்கு நேராக கடந்து சென்றார்கள். எப்படி நீங்கள் நம்முடைய தேவாலயத்திற்கு நேராக கடந்து வந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதற்காக, மன்றாடுவதற்காக, வேண்டுதல் செய்வதற்காக கடந்து வந்திருக்கின்றீர்களோ அதே போல அவர்களும் என்ன செய்தார்கள், நாம் முதலாவதாக ஆண்டவரிடத்திலே என்ன செய்வோம், நாம் நம்முடைய விண்ணப்பத்தை வைப்போம், அதற்கு பின்பதாக நாம் தீர்மானம் எடுப்போம் என்று சொல்லி அவர்கள் தேவாலயத்தில் என்ன செய்தார்கள், கடந்து வந்தார்கள். இப்பொழுது தேவாலயத்திலே இரண்டு சகோதரர்களும் ஜெபிக்கிறார்கள். இரண்டு சகோதரருடைய பேர் என்ன? ஆல்ரிசெட், ஆல்பர்ட். அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, பொருளாதார வசதி அற்ற குடும்பத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு படிப்பதற்கான வசதி இல்லை. ஆனால் எப்படியாவது படித்து நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விருப்பத்தோடு ஆசையோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்து முடித்த பின்பதாக இரண்டு பேரும் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். என்னன்னு சொன்னால், இரண்டு பேரும் படிப்பதற்கு வசதி இல்லை. ஆனால் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். இன்னொருவர் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். ஒருவர் வேலை செய்ய வேண்டும், இன்னொருவர் படிக்க வேண்டும். சரி, இப்பொழுது யார் முதல்ல படிப்பது, யார் முதல்ல படிப்பது என்று சொல்லி தீர்மானித்த வேளையில ஆல்ரிசெட், நீ முதல்ல என்ன செய்ய, நீ முதல்ல போய் படி. நான் என்ன செய்கிறேன், இங்க அருகாமல் இருக்குதான நிலக்கரி சுரங்கத்திலே நான் வேலை செய்து அதிலே கிடைக்கக்கூடியதான பணத்தை வைத்து உனக்கு நான் ஃபீஸ் எல்லாம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்லுகிறார். சரி, ரெண்டு பேரும் தீர்மானம் எடுத்து விட்டார்கள். அழகாக அந்த தீர்மானத்தின்படி இப்பொழுது யார் கல்லூரிக்கு செல்லுகிறார்? ஆல்ரிசெட் என்ன செய்கிறார், கல்லூரிக்கு போய்விட்டார். யார் வேலை செய்கிறார்? நிலக்கரி சுரங்கத்தில் ஆல்பர்ட் வேலை செய்கிறார். 4 ஆண்டுகள் மிக கடினமான நிலக்கரி சுரங்கத்தில் இந்த ஆல்பர்ட் வேலை செய்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது இந்த ஆல்ரிசெட் 1ஆம் ஆண்டை கடந்து விட்டார், 2ஆம் ஆண்டை கடந்து விட்டார், 3ஆம் ஆண்டை கடந்து விட்டார்,
4வது ஆண்டை வெற்றிகரமாக முடித்து சர்டிபிகேட்டோட எழுச்சுகிறார். தன்னுடைய வீட்டிற்கு நேராக வருகிறார். யாரை பார்ப்பதற்கு? யாரை பார்ப்பதற்கு? ஆல்ரிசெட்டை பார்ப்பதற்கு. அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன? அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன? அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன? அடுத்து யார் செல்ல வேண்டும்? ஆல்பர்ட் செல்ல வேண்டும். ஆகவே ஆல்ரிசெட்டை பார்ப்பதற்காக தன்னுடைய வீட்டிற்கு நேராக விரைந்தோடி வருகின்றார். ஆல்ரிசெட்டை காணவில்லை. ஆல்ரிசெட்டை காணவில்லை. அவர் எங்கே என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அங்க ஒரு சின்ன ஒரு அறை ஒன்று இருந்தது. அந்த அறையில போய் அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது உண்டு. யாருக்காக என்று சொன்னால் குடும்பத்திற்காக, குறிப்பாக ஆல்பர்ட்டுக்காக என்ன செய்வார்? அவர் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, ஆல்பர்ட் வெற்றிகரமாக தன்னுடைய 4 வருட படிப்பை முடித்து விட்டு அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிப்பார். ஆகவே அந்த அறையை மெதுவாக என்ன செய்தார்? அதை திறந்தார். அங்கே திறந்த நேரத்தில் ஆல்ரிசெட் என்ன செய்கிறார்? முழங்கால் படியிட்டு இந்த 2 கரத்தை வைத்து அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆல்பர்ட் அப்படியே திறந்து அப்படியே மெதுவாக அதை பார்த்தார். சத்தமில்லாமல் என்று சொன்னால் யாரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்? யாரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்? ஆண்டவரோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சத்தம் அவரை தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்று சொல்லி மெதுவாக அவர் திறந்து பார்க்கின்ற பொழுது 2 கரத்தையும் அவர் கரம் கூப்பி ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அதை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார். கொஞ்ச நேரம் பார்க்கின்ற பொழுது இந்த கரத்தினுடைய இந்த நரம்புகள் அத்தனையும் அது புடைத்து அது பெரிய ஒரு கரமாக என்ன செய்துவிட்டது? அதிலே மாறிவிட்டது. இந்த காட்சியை அப்படியே பார்த்து கொண்டே அவர் மெதுவாக வெளியே வந்து விட்டார். தன்னுடைய ஜெபத்தை அவர் முடித்த பின்பு வெளியே வந்த உடனே தன்னுடைய சகோதரனை கட்டி பிடித்துக் கொண்டார். தன்னுடைய சகோதரனை கட்டி பிடித்து, ஆல்ரிசெட், நான் வெற்றிகரமாக 4 ஆண்டுகள் என்ன செய்துவிட்டேன்? நான் முடித்து விட்டேன். இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். நான் வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லி அவன் கூறுகின்றான். ஆல்பர்ட் சொன்னார், என்னால முடியாதப்பா, என்னால முடியாதப்பா. என் கையப்பார், என் கையப்பார். இந்த கை நிலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்து 4 ஆண்டுகள் கடினமாக உழைத்து இந்த கரமானது காய்த்து போய்விட்டதாப்பா. இந்த கரம் காய்த்து போய்விட்டது. இங்கே நீ பார்க்கிறாய் அல்லவா? இது நிலக்கரி சுரங்கத்திலே பட்டதான வடுக்கள். நிலக்கரி சுரங்கத்திலே பட்டதான இந்த வடுக்கள் என்னுடைய கரம் முழுவதுமாக என்ன செய்துவிட்டது? அது கரமெல்லாம் இப்பொழுது பாரு, சொரசொரப்பாக இருக்கிறது. இங்க இருக்கிறான நரம்புகள் புடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே என்னால இனிமேல் என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாதப்பா. அந்த கலை பொருட்களை செய்வதற்கான அது மிருதுவான கரம் இப்பொழுது என்னிடத்துல இல்லை. ஆகவே நீ சந்தோஷத்தோடு உன்னுடைய பணியை நீ செய். உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீ என்ன செய்து கொள், அது மேலே சென்று கொள். நான் இப்படியே இருந்து கொள்கிறேன் என்று கூறினான். தன்னுடைய சகோதரனை கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீரோடு அவன் கூறினான், என்னுடைய சகோதரனுடைய தியாகம் என்னை வெகுவாக ஒலிக்கிவிட்டது என்று சொல்லி அவர் நினைத்து இவ்வாறு கூறினான். சற்று நேரத்துக்கு முன்பதாக அறை கதவை திறக்கின்ற பொழுது அவன் கரம் கூப்பி ஜெபித்த அந்த காட்சி அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே இருந்து கொண்டிருந்தது. அவர் ஒன்று செய்தார். நான் என்னுடைய கலைப்பணியை தொடங்குவதற்கு முன்பதாக என்னுடைய சகோதரன் இந்த உலகம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் என்னுடைய சகோதரனை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கரத்தை அவர் நினைச்சதார், வரைந்தார். அந்த கரம் கூப்பிடுதான கரத்தை வரைந்து தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய திருச்சபையினுடைய ஆலயத்திலே அந்த கரம் கூப்பிடுதான கரத்தை என்ன செய்தார்? அவர் வைத்தார். அதுதான் இன்றைக்கு உங்களுடைய வீடுகளிலும் அநேகருடைய வீடுகளிலும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறதான ஜெபிக்கும் கரம். என்ன கரம்?
ஜெபிக்கும் கரம். ஒருவேளை இந்த ஜெபிக்கும் கரம் அந்த போட்டோ இல்லை என்றால், அல்லது அந்த படம் இல்லை என்றால், இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யுங்கள்? இன்றைக்கே அந்த கரத்தை, ஜெபிக்கும் கரத்தை உங்களுடைய வீடுகளிலே தொங்க விடுங்கள். எப்பொழுதெல்லாம் இந்த கரத்தை நீங்கள் பார்க்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக் கொள்வீர்கள். 1 பேதுருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபத்து இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, நாம் ஜெபிக்கின்ற பொழுது தெளிந்த புத்தியோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கூறுகிறது. நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு 3 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். 3 காரியங்கள். ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது. பொதுவாக 4 என்பது எல்லாருடைய மனசுல என்ன செய்யும்? 4 என்பது எல்லாருடைய மனசுல தங்கும். அதனால்தான் சொல்லுக்கு எத்தனை சொல்லு? 4 3 சொல்லுக்கு உறுதி. 4 3 சொல்லுக்கு உறுதி. 4 வேலும் பல்லுக்கு. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? இதுவரைக்கும் கேட்டதே இல்லையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? 4 3 சொல்லுக்கு உறுதி. அதான் இது யாருக்கும் என்ன செய்யல. 4 2 தான். 4 2 தான். 4 2 சொல்லுக்கு உறுதி. 4 வேலும் சொல்லுக்கு உறுதி. அதான் யாரும் என்ன செய்யல. நீங்க வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய திருச்சபையில நீங்க கேட்டீங்கன்னா டக்குன்னு என்ன செய்யும்? அடுத்த நிமிஷம் பாஸ் அப்படின்னு என்ன செய்யும்? வரும் இல்லையா? ஒருவேளை நாம் இப்படி கேட்டு என்ன செய்து விட்டோம்? பழகி கொண்டோம். தவறு அல்லது சொல் தவறு எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் திருத்த வேண்டியது யாருடைய கடமை? அது சபை மக்களுடைய கடமை. இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? தைரியமா சொல்ல வேண்டும். சரி, இன்னைக்கு 3 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 18:3. லூக்கா 18:3 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். லூக்கா 18:3. லூக்கா 18:3. சரி, நீங்கள் ஆயக்காரனை குறித்து நாங்கள் என்ன செய்யலாம்? ஆயக்காரனை குறித்து அது எங்கே வருகிறது? 13வது வசனம். 13வது வசனத்தை வாசிங்கள். ஆயக்காரர் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இந்த ஜெபம் ரொம்ப நீண்ட ஜெபம் இல்லையா? இந்த ஜெபம் ரொம்ப நீண்ட ஜெபம். நீண்ட ஜெபமா சுருக்கமான ஜெபமா? நீண்ட ஜெபமா சுருக்கமான ஜெபமா? ரொம்ப சுருக்கமான ஒரு ஜெபம்.
ஆண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபம் எந்த ஜெபம் தெரியுமா? ஆண்களுக்கு பொதுவாக ரொம்ப பிடித்தமான ஜெபம் எது தெரியுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெபம் தான். பெண்கள் தான் என்ன செய்வாங்க? பெண்கள் தான் என்ன செய்வாங்க? ரொம்ப நேரம் நின்று என்ன செய்வார்கள்? ரொம்ப நேரம் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு திருப்தி. ஆனா ஆண்கள் ரொம்ப சுருக்கமாக தான் என்ன செய்வாங்க? பொதுவாக எல்லா ஆண்களும் இல்ல, பொதுவாக ஆண்கள் ரொம்ப சுருக்கமாக ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஆயக்காரன் எனக்கு ரொம்ப விருப்பமான பிடித்தமான ஜெபமும் இதுதான் இல்லையா? ரொம்ப தூரத்துல நிக்கிறான், பக்கத்துல கூட ஆணுடைய சமூகத்துல வந்து நிற்பதற்கு கூட அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு துணிச்சல் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? தூரத்துல நின்று பாவியாகிய என் மேல் என்ன செய்யுங்க, கிருபையா இருங்க. நம்முடைய ஜெபம் உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? உணர்ந்து ஜெபம் பண்ணணும். அவன் உணர்ந்தானா? உணர்ந்தானா? உணர்ந்தான். எப்படி உணர்ந்தான்? நான் பாவி என்பதை என்ன செய்தான்? அவன் உணர்ந்தான். நான் பாவி என்பதை அவன் உணர்ந்ததால்தான் ஆண்டவரிடத்திலே அவன் கேட்டான், ஆண்டவரே நான் பாவிதான் இல்லையா? பாவியாக என் மேல என்ன செய்யுங்க, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் பாவத்தை என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். ஆனா பாவியை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். ஆனால் பாவியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். இப்பொழுது நேசத்துக்கு உரியவர்கள் நீங்களும் நானும். ஆண்டவருடைய நேசத்துக்கு உரியவர்கள் நீங்களும் நானும். ஆகல்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்காக, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பதற்காக, ஆண்டவரிடத்திலே கோரிக்கை வைப்பதற்காக, ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆயக்காரன் கூறுகின்றார், தூரத்துல நின்று ஆண்டவரே பாவியாகி என் மேல என்ன செய்யுங்க, பாவியாகி என் மேல கிருபையாயிரும். அது போதும். இன்னைக்கு அநேக ஜெபங்கள் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை மாத்திரமே நோக்கி இருக்கிறது. நம்முடைய அநேக ஜெபங்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரமே அதிகமாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு ஜெபம் இருக்கு, ஆண்டவரே என்னை என்ன செய்யுங்க, இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். சொல்லுங்க, இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்யுங்க. நிறைய குடும்பங்களிலே இருக்கிற ஜெபம் ஆசீர்வாதத்தினுடைய ஜெபமாகத்தான் என்ன செய்யணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பொதுவாக மற்ற மதத்துல நீங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேங்காய் உடைக்கிறது எல்லாம் எப்படிதான் அந்தந்த குடும்பத்திற்காக தான் என்ன செய்வாங்க, அந்தந்த குடும்பத்திற்காக தான் உடைப்பாங்க. நம்முடைய முன்னோருக்கு தானே மிஷனரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்தது, நீ உனக்காக எப்படி ஜெபம் பண்றியோ அதே போல மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மிஷனரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லது இன்றைக்கு மிஷனரிகள் அவங்க நாட்டுக்கு போனதுனால என்னமோ தெரியல, நாமே நமக்காகவே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு விசாலமான ஜெபத்தை நாம் என்ன செய்யறதில்லை, நாம் ஜெபிப்பதே இல்லை. ஆண்டவரே நான் பாவி, என் மேல கிருபையாயிரும் என்று என்ன சொல்றதில்லை. நாம் ஜெபிக்கிறது இன்றைக்கு குறைந்து போய்கொண்டே இருக்கின்றோம். 2 நாளாகும் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரெண்டு நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு எங்களை சேர்ந்து சொல்லிடலாம் அந்த வசனத்தை. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்.
அப்ப நம்முடைய பொல்லாத வழிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விட்டுவிட வேண்டும். பொல்லாத வழிகளை விடுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய கோரிக்கையை, நம்முடைய விண்ணப்பத்தை, நாம் என்ன எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை அவர் என்ன செய்வார்? செவி கொடுத்து அவர் கேட்பார். நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். இல்லையா? பல நேரங்களில் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்துவிட்டு அலட்சியமாக நாம் இருந்து விடுகிறோம். அலட்சியமாக பல நேரங்களிலே சட்டசபையிலே வெளிநடப்பு செய்வது போல ஆலயத்திலிருந்து நாம் என்ன செய்து விடுகிறோம்? வெளிநடப்பு செய்து விடுகிறோம். அலட்சியப்படுத்துகின்றோம். நாம் ஆண்டவரை தேடி நாம் கடந்து வருகின்ற பொழுது நாம் உணர்ந்து ஜெபிப்பதற்கு ஏதுவாக நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஒடுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆயக்காரன் ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, என் மேல என்ன செய்யுங்க? கிருபையாயிரும். இந்த ஜெபம் போதுமா? இந்த ஜெபம் போதுமா? போதும். எப்படிப்பட்ட எளிமையான, எப்படிப்பட்டதான உணர்ந்து ஜெபிக்கிற, நெடுநேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் உணர்ந்து ஜெபிக்கிறதான இந்த சிறிய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம். நாம் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கவனிங்கள், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற 13-15 வசனங்களை வாசிங்கள். அன்னாள் எப்படி ஜெபம் பண்ணாளா? எப்படி பேசிக்கொண்டாள்? இருதயத்துல என்ன செய்தாள்? அவள் பேசிக்கொண்டாள். இருதயத்துல பேசுவது யாருக்கு தெரியும்? நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். இருதயத்துல நாம் பேசுகின்ற பொழுது அது ஆண்டவருக்கு தெரியும். வெளிப்படையாக பேசுவது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த அன்னாள் இருதயத்திலேயே பேசுகின்றாள். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை என்ன செய்துவிட்டேன்? ஊற்றிட்டேன். நாம் ஜெபிக்கிற ஜெபம் உருகி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணணும்? எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? உருகி ஜெபிக்க வேண்டும். இந்த அன்னாள் உருகி ஜெபித்தாள். உருகி என்ன செய்தாள்? ஆண்டவரே, எனக்கு நீ ஒரு ஆண் மகனை தருவீர் என்று சொன்னாள். அவரது சகல நாட்களிலும் நான் அவனை என்ன செய்வேன்? உமக்காகவே ஒப்பு கொடுப்பேன், உமக்காகவே நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த உருக்கமான ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார். நம்முடைய ஜெபங்களிலே நாம் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, உருகி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். உருக்கமான ஜெபத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் கேட்பார். ஆகவேதான் அநேக பெண்களுடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உருகி ஜெபிக்கின்றார்களோ, யாரெல்லாம் உருகி கண்ணீரை இந்த தினத்தில் விடுகின்றார்களோ, அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கு உங்கள் முன்பதாக நிற்கிற நானும் என்னுடைய பெற்றோருக்கு முதல் மகனாக பிறந்தேன். 2 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை இல்லை. 2 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவரிடத்தில் அவர்கள் ஜெபித்தார்கள். ஒருக்கத்தோடு கண்ணீரோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அதிலே பிறந்தவன் தான் இன்னைக்கு நான்.
உங்கள் மத்தியில என்ன செய்கின்றேன், நிற்கிறேன். உருக்கத்தோடு ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். மூன்றாவது காரியம், ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை நினைச்சுகிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அவர்கள் இருதயம் எனக்கு என்ன செய்கிறது, தூரமாய் இருக்கிறது. அநேகர் ஜெபத்திற்காக கடந்து வருகின்ற பொழுது அவருடைய சிந்தனை வேறு பக்கத்திலே இருக்கும். உதடு என்ன செய்து கொண்டிருக்கும், உதடு துடித்துக் கொண்டிருக்கும். ஆனால் உள்ளம் என்ன செய்து கொண்டிருக்கும், எப்படா இந்த ஆண்டு முடிப்பாரு, காலாகாலத்துல போய் ஒரு வெட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன, எங்கே இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே இருந்து நம்முடைய உதடு துடிக்கிறது. ஆனால் உள்ளம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உள்ளம் அது பறந்து பறந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது, பறந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமா, உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜெபம்? உண்மையாகவே நாம் மனம் கசந்து உணர்ந்து உருகி உண்மையாக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8-9. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8-9 வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் என்ன செய்கிறது, விலகி இருக்கிறது. இன்றைய கால வேளையில நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் வைக்கின்றேன். என்னோட கூட வந்திருக்கிற கிறிஸ்தவர் அவர்களுக்கு தெரியும். என்னுடைய குடும்பத்தில் ஒரு தாத்தா, இந்த தாத்தாவுக்கு 100 ஏக்கர் ரப்பர் தோட்டம் இருந்தது. எத்தனை ஏக்கர்? 100 ஏக்கர் தான், ரொம்ப அதிகமாக இல்லை. இந்த 100 ஏக்கர் இந்த ரப்பர் தோட்டத்தை வைத்திருந்ததுனால என்னுடைய பாட்டியை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஏன்னா நல்ல வசதியான குடும்பம் என்று சொல்லி என்னுடைய பாட்டியை திருமணம் செய்து வைத்தார்கள். திருமண நாள் சில நாள் அப்படியே கடந்து சென்றது. என்னுடைய தாத்தா இந்த மொடா குடியேறின்னு சொல்லுவாங்க இல்லையா, மொடா தெரியுமா? அப்படி மொடா குடியேறிகள் அப்படின்னா காலையில நாம் டீ காஃபி சாப்பிடுறது மாதிரி காலையில் எழும்புன உடனே எங்க தான் போவாரு, சாராய கடை. 24 மணி நேரமும் சரி அவர் தான் குடிச்சு போனா பரவாயில்ல, அங்க வர்ற அத்தனை பேருக்கும் இவர் தான் என்னது ரொம்ப தாராள பிரபு. எல்லாருக்கும் என்ன செய்தாரு, சப்ளை பண்ணிருவாங்க. தன்னுடைய சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று 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 அதை என்ன செய்தார், இந்த 100 ஏக்கர் நிலத்தையும் அழித்தார். எத்தனை வருஷம் குடிச்சா தெரியுமா? 40 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் தான் இல்ல, 40 வருஷம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவர் உடம்பு எல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி. ஆனால் 40 வருஷமும் குடித்து 100 ஏக்கர் ரப்பர் தோட்டத்தை நினைச்சுதான் அழித்தார். பழுகல் அங்க ஃபுல்லா ரப்பர் தோட்டம் தான்.
என்னுடைய பாட்டி 40 வருஷம் ஜெபம் பண்ணாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம். என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க? என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க? என் பிள்ளைய ஆசீர்வதிங்கன்னு என்ன செய்யல? 2 பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கன்னு என்ன செய்யலாம்? எங்க பாட்டி ஜெபம் பண்ணல. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும் என்று சொல்ல என்ன செய்யவில்லை. அவர்கள் ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரே, என் கணவரையுடைய குடிப்பழக்கத்தை செய்யுங்க, மாற்றுங்க. என்னுடைய கணவருடைய குடிப்பழக்கத்தை மாற்றுங்க. ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம் ஜெபம் பண்ண முடியுமா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என் பாட்டிட்டு போய் கேட்டேன். இன்னும் என் பாட்டி இருக்கிறாங்க. பாட்டி, எப்படி பாட்டி நீ 40 வருஷம் ஜெபம் பண்ண? எப்படி பாட்டி நீ 40 வருஷம் ஜெபம் பண்ண? எங்களால ஒரு நாள் ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஒரு நாள் ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஒரு நாள் ஜெபம் பண்ணி, சரி அதிகபட்சமா ஒரு வருஷம் ஜெபம் பண்ணி பார்ப்போம். நடக்கலையா, சரி அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். இல்ல, 40 வருஷம் எப்படி பாட்டி நீ ஜெபம் பண்ண? எப்படி பாட்டி இந்த தாத்தா வச்சு நீ குடும்பத்தை நடத்தின? அப்படியெல்லாம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் நிச்சயமா மாத்துவார், ஆண்டவர் நிச்சயமா மாத்துவார். எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. என்ன நடந்துச்சு தெரியுமா? 40வது வருஷத்துல இயேசு கிறிஸ்துவை அவர் நினைச்சுதான் ஏற்றுக்கிட்டார். 40வது வருஷத்துல இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர் எங்க அந்த 40 வருஷம் எந்த இடத்துல போய் குடித்து அழித்தாரோ அதே இடத்துல போய் இயேசுதான் மெய்யான இரட்சகர், இயேசுதான் உயிருள்ள தேவன் என்று சொல்லி என்ன செய்தார்? எல்லாருக்கும் என்ன செய்தார்? அவர் கூறினார். அங்க குடிக்க வந்தவங்க எல்லாம் என்ன சொன்ன, இவர் கொஞ்சம் தாட்டியமான ஆளு, அருவாதான் எப்பவுமே வச்சிருப்பாரு. நம்ம ஏதாவது சொல்லி இவர் அருவலத்தை என்ன செய்யக்கூடாது, வெட்டிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்தாங்க? அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் அவர் செய்த காரியம் என்னன்னு சொன்னா, 40வது வருஷத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு உடனேயே, இனி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஆண்டவருக்காகவே நான் ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அவர் ரொம்ப அதிகமாக யாரிடத்திலும் பேச மாட்டார். திடீரென்று சொல்லி அவருக்கு ஒரு நினைவு வருகின்ற பொழுது அப்படியே நடந்து போவார். ஏதாவது ஒரு வீட்டுல என்ன செய்வார்? ஏதாவது ஒரு வீட்டுல அப்படியே போவார். அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணா நிச்சயமாக அவருடைய குடும்பத்தினுடைய காரியம் வெற்றிகரமாக என்ன செய்யும்? அதிசயமான அற்புதமான காரியத்தை ஆண்டவர் அவர் மூலமாக என்ன செய்தார்? 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதை என்ன செய்தார்? உண்மையாக ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னார். உண்மையாக நாம் ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு கேட்பார். என் ஜனங்கள் தங்கள் வாயினால், உங்களுடைய வாயினால் என்ன செய்கிறார்கள்? உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த காலங்களில் நாம் இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வார்? பலன் அளிப்பார். நம்ம எப்படி ஜெபம் பண்ண வேண்டுமா? என்னுடைய பாட்டி அந்தரங்கத்தில இருந்து அவர்கள் ஜெபித்தார்கள். அறை வீட்டுக்குள்ள இருந்து அவர்கள் நினைச்சார்கள், ஜெபித்தார்கள். உண்மையாகவே அவர்கள் நினைச்சார்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரித்து போனார். இப்பொழுது அவருடைய மகன் ஆண்டுடைய ஊழியத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார். 3 காரியத்தை குறித்த நாளிலே சிந்தித்தோம். முதல் ஜெபம் என்ன? முதலில் ஜெபம் என்ன? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? உணர்ந்து ஜெபிக்க வேண்டும்.
நம்ம என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன? இரண்டாவது காரியம் என்ன? உருகி ஜெபிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உருகி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன? உண்மையாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் கடமைக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஜெபித்தை விட்டு கடந்து போகிறோம். கடமைக்காக நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறது போல கடமைக்காக நாம் ஜெபித்து நாம் கடந்து போகிறோம். இந்த மூன்று காரியங்கள் உங்களுடைய மனதிலே எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். திரும்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? முதல் ஜெபம் என்ன? நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், சத்தமா சொல்லிடலாமா? உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன? உருகி ஜெபிக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உருகி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், உண்மையாய் ஜெபிக்க வேண்டும். கண்கள் மூடினாம்.